தீரா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணல் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிடர் விடுதலை கழகத்தின் பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சென்னை டிஜி வைஷ்ணவா கல்லூரியில் தமிழ்நாடு ஆளுநர் கலந்துக்கிட்டு பேசும்போது திராவிடர் ஆரியருங்கிறதே இல்லை, ஆரியர்கள் இந்தியா மீது படையெடுத்து வந்தது அப்படிங்களா திராவிட சித்தாந்தத்தில் உள்ளவங்க சொன்ன ஒரு கட்டுக்கதை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை நீ பார்த்துருப்பீங்க, அது என்ன நினைக்கிறீங்க? ஆளுநருக்கு இந்த வேலையா இது ஆளுநர் செய்ய வேண்டிய வேலையா? தமிழ்நாட்டில் ஆளுநர் திராவிடர் ஆரியர் சித்தாந்தத்தை பற்றியும் சனாதனத்தை பற்றியும் இதை பற்றி பேசுவதற்கு தான் வந்திருக்கிறாரா? இல்லை தமிழ்நாட்டை நீங்கள் திருத்த வந்திருக்கீங்களா? தமிழ்நாட்டில் நீங்கள் சீர்திருத்தவாதியா? யார் நீங்கள்? நாகலாந்து அடித்து வரட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் எங்களுக்கு தத்துவம் இதுதான் தருவோம் அப்படின்னு சொல்லி உனக்கு யார் அந்த மரியாதை கொடுக்கணும்? எனக்கு மரியாதை இருக்கு உனக்கு? இதெல்லாம் பேசுறதுக்கு நீ யார்? நீனா எங்கள் மக்களுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியா? இல்லை எங்கள் மக்களுக்கு அறிமுகமானாலா? எங்கள் மக்களுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? எங்கள் நாட்டோட வரி பணத்தில் இந்த மாளிகையில் உட்காந்துக்கிட்டு நீ எது வேணாலும் பேசுவ, எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவ, எங்களுக்கு அறிவுரை கூறுவ. ஏன்னா எங்கிட்டலாம் தலைவரெல்லாம் யாரும் கிடையாது பாருங்க. நீங்கள் தான் பெரிய அறிவாளி மேதை நினச்சிட்டு பேசுவீங்க. மோடி ஆட்சி இருக்குங்கிற ஒரு திமிரில் நீங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அதுதான் திமிரு. ஆரியர் திராவிடர், ஆரிய திராவிடரை பற்றி உனக்கு என்ன தெரியும்? என்ன வரலாறு உனக்கு தெரியும்? உனக்கு யாராவது எழுதி கொடுத்ததெல்லாம் பேசிட்டு இருக்காருங்க. ஆரிய திராவிடர்ங்கிறத பற்றி என்ன வரலாறு உனக்கு தெரியும்? ஆரிய திராவிடர் அப்படிங்கிறது ஒன்று இல்லைன்னே நீ சொல்ல வரீங்களா? இல்லைன்னு நீங்கள் கவர்னர் மாளிகையில் உட்காந்துக்கிட்டு ஆரிய திராவிடர் ஒன்றும் இல்லை, தமிழ்நாடு ஒன்றும் கிடையாது, இந்தியாங்கிறதே ஒன்றும் கிடையாது, உலகமே மாயம் அப்படிலாம் நீங்கள் பேசுறீங்கன்னா அங்கே கேட்டுருக்கணுமா? ஆரியர் திராவிடர் என்பது அங்கீகரிக்கப்பட்ட நிரூபிக்கப்பட்ட அறிவியல் ரீதியாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு உண்மை. அறிவியல் ரீதியாகவே நான் இதுக்கு பதில் சொன்னோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏற்கனவே ஆரியர் திராவிடர்லாம் ஒரு மித்து, அதெல்லாம் ஒரு மாயை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஆரம்ப நீங்கள் சொல்றீங்கல்ல. ஆனால் உங்களுடைய ஆர்எஸ்எஸ் ஆரியர் திராவிடர் ஒரு மித்து அப்படின்னு சொல்லுதா? ஆர்எஸ்எஸ்னுடைய நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற கோல்வாக்கர் அவர் தான் உங்களுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு சித்தாந்தத்தை உருவாக்கி கொடுத்த ஒரு தலைவர் கோல்வாக்கர். அவர் என்ன சொல்றாரு? நாங்கள்லாம் ஆரியர்கள் வம்சத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அவர் தெளிவாகவே அவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. அவருடைய பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை எழுதிய பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் நூலில் அவர் என்ன தெளிவாக என்ன சொல்லுகிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நமது மக்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்ட நாம் ஆரியர்கள், அதாவது அறிவுத்திறம் மிக்கவர்கள் என்று அழைக்கப்பட்டோம். நாம் தான் ஆரியர்கள், அறிவுத்திறம் மிக்கவர்கள். நாம்னா யாரு? இந்த பொருள் போட்ட பிராமணர்கள். இவர்கள் தான் நாம் தான் ஆரியர்கள் என்று அறிவிக்கப்பட்டோம். நம்மை தவிர மற்றவர்கள் எல்லாம் விளைச்சர்கள் அப்படின்னு சொல்லி பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் என்ற நூலில் எழுதி வச்சுக்கிறார். அப்ப நாங்களாம் ஆரியர் என்று மார்பட்டு கொண்டிருக்கிற ஒரு இனத்தை சேர்ந்தவர். நீங்க சொல்லுகிற ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தமே நாங்கள்லாம் ஆரியர்கள், மிளைச்சர்களுக்கு கீழானவர்கள் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லி வச்சிருக்கு. அதை நீங்க இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? சரி, நீங்க ஆரியர் திராவிடர்கள் இல்லைன்னு சொன்னா, இந்த நாட்டில் இருக்கிற பார்ப்பனர்கள்லாம் சேர்ந்து 1875 பிரம்ம ஞான சபை தியாசபிக்கல் 1900 பிரம்ம ஞான சபை தியாசபிக்கல் சொசைட்டின்னு ஒருத்தர் வெளிநாட்டுக்காரர் ஓல்கட் அப்படிங்கிறவர் ஆரம்பிச்சார். அவர் யாருக்கு ஆரம்பிச்சார்னா பிராமணர்களுக்கு ஆரம்பிச்சார். அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற பிராமணர்கள்லாம் அதை சேர்ந்துக்கிட்டு நாங்கள்லாம் ஆரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று அவர்கள் தாங்களாகவே அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. அதே மாதிரி ஆரிய சமாஜம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தயானந்த சரஸ்வதிங்கிற ஒரு பிராமணர் உருவாக்கி நாங்கள் எல்லாம் ஆரியர்கள் தான், எங்களுக்கு 2 கண்கள், ஒன்று சமஸ்கிருதம், இன்னொன்று வேதம். சமஸ்கிருதம் வேதம் 2 அடிப்படையில் தான் இந்த உலகத்தை நாங்கள் பார்க்க வேண்டும், மீண்டும் வேத காலத்திற்கு திரும்ப வேண்டும் என்பதற்காகவே பிராமணர்களாகிய நாங்கள் ஆரியர்கள் என்ற அடையாளத்தோடு நாங்கள் இந்த சமாஜத்தை தொடங்குகிறோம். அப்ப பார்ப்பனர்களே நாங்கள் ஆரியர்கள் தான் என்று வெளியே வந்திருக்கிறாங்க, இயக்கம் நடத்திருக்கிறாங்க. எங்களுடைய வம்சம் ஆரிய வர்த்தம் என்று அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இப்ப நீ போய் ஆரியர்கள் ஒண்ணு இல்லை, பெரியார் அதை கட்டமைச்சாரு அப்படின்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? இல்ல, இந்தியா மீது ஆரியர்கள் படையெடுத்து வந்ததேங்கிறது திராவிட சித்தாந்தம் இப்படி சொல்லி இது பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட என்ன சொல்றாருன்னா, ஆரியர்கள் வந்தேரிகள் அப்படின்னு ஈவே ராமசாமி இதை தமிழர்கள் மீது திணிக்க பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இது ராமசாமி ஆரியர்கள்னு சொல்லலை.
பல வரலாற்று ஆசிரியர்கள் இல்ல அவர் என்ன சொல்லுன்னா, பெரியார் வந்து என்ன சொல்றாரு, நீங்க வந்தேரிகள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த சித்தாந்தத்தை சொல்லி தமிழர்கள் மீது திணிக்க பாக்குறாரு அப்படிங்கிற. இல்லை, முதல்ல வந்து ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்தணும். இவங்க வந்து வந்தேரிகளா இல்லையா அப்படிங்கிறதுக்கு அறிவியல் பூர்வமான ஆதாரம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம முன்னாடி வந்து பார்த்துருவோம். இவங்க வந்து வந்தேரிகளா இருந்தாங்கிறதுக்கு பெரியார் சொல்ல, ராமசாமி சொல்ல, ஆய்வுகள் சொல்லுது. யார் சொல்லியிருக்கிறா? ஹார்வர்டு மருத்துவக் கல்லூரியின் மரபணு ஆய்வாளர் பேராசிரியர் மார்ட்டின் பி ரிச்சார்ட் தலைமையிலான 16 விஞ்ஞானிகள் 16,224 மரபணுக்களை சேகரித்து ஆய்வு நடத்தி பிஎம்சி எவல்யூஷனரி பயாலஜி என்ற ஆய்வு இதழில் முடிவுகளை வெளியிட்டு இருக்கிறார்கள். இது எப்போ நடந்தது? ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள நடந்தது. பி ரிசார்ட் இதே ஆய்வறிஞர் தான், பி ரிசார்ட் என்ற ஆய்வறிஞர் தான் ஏற்கனவே ஒரு ஆய்வை நடத்தினார். அந்த ஆய்வில் என்ன சொன்னார்னா, இந்திய ஐரோப்பிய மரபினத்தை சார்ந்தவர்கள் ஆரியர்கள், ஆனால் அவர்கள் இந்தியாவில் வந்தேரிகள் என்பதை உறுதியாக நிலைநாட்ட இயலவில்லை என்று அவர் சொன்னார். வந்தேரிகள் இல்லைன்னு சொன்னவர் திரும்ப மீண்டும் ஒரு மரபணு ஆராய்ச்சியில் ஈடுபடுறார். இப்ப அவர் எந்த மரபணு ஆராய்ச்சியில் ஈடுபட்டார்னா, ஏற்கனவே மரபணு ஆராய்ச்சி தாய் வழி மரபை எடுத்துதான் மரபணு ஆராய்ச்சி செய்யப்பட்டது, டிஎன்ஏ. ஆனா இவர் தந்தை வழி மரபு எடுத்து டிஎன்ஏ ஆராய்ச்சி பண்ணார். தந்தை வழி, ஒரு தந்தை வழியாக பல பெண்களுக்கு உறவு போயிடும், பல பெண்கள் வழியாக ஒரு தந்தைக்கு உறவு வந்திருக்கும். அப்ப தந்தை வழி மரபான ஆராய்ச்சியை கண்டுபிடித்து உறுதி செய்ததற்கு பிறகு ஆரியர்கள் இங்கே வாழ்ந்த பூர்வீக குடிகள் மீது சமஸ்கிருத பண்பாட்டை திணித்தார்கள் என்று ஆய்வு உறுதிப்படுத்துகிறது. Those who came later with a language called Sanskrit and its associated beliefs and practices and reshaped our society in fundamental ways. பிற்காலத்தில் சமஸ்கிருதம் மற்றும் அதனோடு தொடர்புடைய நம்பிக்கைகளையும் சடங்குகளையும் தங்களுடன் கொண்டு வந்தவர்கள் நமது சமூகத்தின் அடிப்படை கட்டமைப்புகளையே மாற்றி மறு உருவாக்கம் செய்து உள்ளார்கள் என்று அவர் தெளிவாக சொல்லியிருக்கார். இவங்கெல்லாம் குடியேறிகள். இந்த ஆய்வுக்கு அப்புறம் இதை மறுக்கக்கூடிய எந்த ஆய்வும் சர்வதேச அளவில் வந்தது கிடையாது. இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நாங்க பெரியார் இயக்கம் என்ன பேசணும்? நாங்கள் ஆரியர்கள் ஒரு இனம், திராவிடர்கள் ஒரு இனம் என்று ஹிட்லர் வழியில நாங்க வந்து ஒரு இன வழியில பாசிசத்தை நாங்க பேசல. பெரியார் தெளிவா சொல்லியிருக்காரு, ஆரியம் திராவிடம் எல்லாமே கலப்பாயிடுச்சு, ரத்த கலப்பு ஏற்பட்டு விட்டது. எனவே குருதி பரிசோதனை செஞ்சு இவன் ஆரியா இவன் திராவிடன்னு நான் பேசவில்ல. அது ஹிட்லர் பேசுற பாசிசம். நான் என்ன சொல்றேன்னா, இனக்கலப்பெல்லாம் ஏற்பட்டது இல்லை. அப்ப சமுதாய கலப்பை நீ ஏன்டா ஏற்க மறுக்கிற? பண்பாட்டு கலப்பை நீ ஏன்டா மறுக்கிற? நீ ஏன் எங்கள் பண்பாடோட இணைய மறுக்கிற? நீதான் வசதி, நீதான் உயர்ந்தவன். உன்னுடைய சமஸ்கிருதம், உன்னுடைய வேத கலாச்சாரம், உன்னுடைய தெய்வ வழிபாட்டு முறை, நீ சொன்னாதான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், நீ சொன்னாதான் எங்களுக்கு திருமதி பண்ணி வைக்கணும், நீ சொன்னாதான் எங்க வீடு கட்டுறது திறப்புவிழா பண்ண முடியும், நீ செஞ்சாதான் எங்களுக்கு எல்லா சடங்குகளும் செய்ய முடியும் என்று உன்னுடைய பண்பாட்டை என்னுடைய பண்பாட்டு மீது திணிச்சு ஆதிக்கம் செலுத்திட்டீங்கடா. இது என்னடா நியாயம்? என்னுடைய பண்பாட்டை நீ ஏன்டா அழிக்கிற? அப்படிங்கிற விஷயத்துல தான் நான் அவனோட மாறுபடுறேன். உதாரணத்துக்கு பெரியார் சொல்றாரு, வெள்ளைக்கார காலத்துல பிரிட்டிஷ்காரங்களும் இங்க இருக்கிற இந்திய பெண்களும் ஒன்னா கலந்தாங்க, குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. அவங்களை யாருன்னு சொன்னாங்க? ஆங்கிலோ இந்தியர்கள் தனியா பிரிச்சு வச்சுட்டாங்க. அவங்க ஒண்ணு பிரிட்டிஷ்காரங்களா இருக்கணும், இல்லாட்டி இந்தியர்களா இருக்கணும். ஆனா 2 கலப்பு ஏற்பட்டதற்கு பிறகும் ஆங்கிலோ இந்தியர்கள் என்று தனியா அங்க எப்படி நிற்கிறாங்களோ, அதே மாதிரி ஆரிய திராவிட கலப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் இந்த பிராமணர் இனங்க தனியா தங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்க. நீங்க உங்களுடைய ஆதிக்கத்தை எங்கள் மீது செலுத்துறீங்க. அந்த ஆதிக்கத்தின் வழியாக எங்களுடைய படிப்பு உரிமையை, கொள்கை, அரசு எல்லா உரிமைகளையும் பறிச்சு வச்சிருக்கீங்க. எனவே நீங்க அதை விட்டுட்டீங்கன்னா நாங்க உங்களோட சமமாக வாழ்வதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே பாசிசத்தின் அடிப்படையில இங்க வந்து யாரும் பேசல. இப்ப திராவிடம் பேசுறவங்க என்ன சொல்றாங்க? திராவிடம்னா இப்ப இவரு நம்ம திராவிடர் தான், நம்ம வந்து நம்ம இனக்குருதின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை கூட இன்னைக்கு திராவிடர் தான், எடப்பாடி பழனிசாமி கூட திராவிடர் தான். இவங்கெல்லாம் வந்து திராவிடர்களா இருந்தாலும் இவங்க எந்த தத்துவத்தை பேசிட்டு இருக்காங்க? ஆரி பார்ப்பனியத்தான பேசிட்டு இருக்காங்க. ஆக அந்த அடிப்படையில பேசப்படல. பார்ப்பனியங்கிற பண்பாடு இன்றைக்கு ஆரியம் பார்ப்பனியங்கிற பண்பாட்டை கையில் வைத்துக் கொண்டு இனக்கலப்பாடு ஏற்பட்டதுக்கு பிறகும் பண்பாட்டு ரீதியாக நம்முடைய மக்களை சமத்துவமாக நடத்த மறுக்கிறது. என்னுடைய பண்பாட்டுக்கு நீ அடிமைப்பட்டு இருக்கிறாய் என்று கூற மறுக்கிறது. இந்த ஆதிக்கத்தை தான் நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர
இந்த இவன் சொல்ற மாதிரி, இந்த கவர்னர் சொல்ற மாதிரி ஆரிய திராவிட பண்பாடெல்லாம் பெரியார் தெரிஞ்சாரு அப்படிங்கிறது சரியில்லை. உண்மையிலேயே ஆரியர் வேறு திராவிட வேறு இருந்தது என்றாலும் கூட நாங்கள் அதை இனவாதமாக கருதவில்லை. சமுதாய சமத்துவத்துக்கு நீங்க வாங்க அப்படின்னா நாங்கள் அழைப்பு இருக்கிறோம். இப்ப நிறைய பேர் வந்து இவர் சொன்னாரு, எவ்வளவோ பேர் வந்து இதுக்காக எடுத்து காமிச்சிருக்காங்க பாருங்க. ரமேஷ் சந்திர சத்தர் ஐசிஎஸ், புராதன இந்தியா, தென்னிந்தியாவில் வசித்து வந்த ஆரியர் அல்லாதவர்களையே குரங்குகள் என்றும் அசுரர்கள் என்றும் ராமாயண கதையில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இது புராதன இந்தியாவில் அவர் சொல்றாரு ரமேஷ் சந்திர தத்தர். திராவிடர்கள் தங்கள் மீது படையெடுத்து வந்த ஆரியர்களோடு கடும்போர் புரிய வேண்டியிருந்தது. இந்த விஷயம் ரிக்வேத காலத்திலேயே அநேக சுழல்கள் இருக்கின்றன. யாரு? டாக்டர் ரமேஷ் சந்திர மஜும்தார், பூர்வீக இந்திய சரித்திரமும் நாகரிகமும். ஆரியன் என்கிற மதம் இந்தியாவின் புராதன குடிகளிடமிருந்து தங்களை பிரித்து காட்டுவதற்காக ஆரியர் ஏற்படுத்தி கொண்ட பதம். தசியுக்கள் என்பது இந்திய புராண குடிமக்களுக்கு ஆரியர்கள் கொடுத்த கேவலமான ஒரு பெயர். இது யாரு? 1922ஆம் ஆண்டு பிரசுரிக்கப்பட்ட கேம்பிரிட்ஜ் பழைய இந்தியாவின் சரித்திரம் அப்படிங்கிற நூல் சொல்லுது. இப்படி ஏராளமான தமிழர்கள் என்பவர்கள் இந்தியாவின் தென்கிழக்கிலும் இலங்கையின் பல பாகத்திலும் வசிக்கும் ஆரியர் அல்லாத திராவிட மக்கள் ஆவார்கள். தமிழ் என்பது மேற்பாடியார்களால் பேசப்படும் பாஷை அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் மர்ரே எழுதிய இங்கிலீஷ் அகராதி கூறுகிறது. ஆரியர்கள் தங்கள் மொழியை ஆரியர் அல்லாதவருக்குள் புகுத்த முயற்சித்து முடியாமல் போனதால் ஆரியர் அல்லாதவருடைய பாஷைகளை கற்றுக்கொண்டு அவர்கள் நாகரிகத்தையும் பின்பற்றப்பட்டு வந்தன. பண்டார்கர் என்ற ஒரு ஆய்வாளர் சொல்லுகிறார். இப்படி ஜவஹர்லால் நேரு இதே கருத்தை தான் சொல்கிறார். இப்படி ஏராளமான ஆய்வாளர்கள் எடுத்து காட்டி சொல்லணும். நீங்க ஒரு இவ்வளவு ஆய்வு அறிக்கையை வந்து நீங்க சொல்றீங்க. ஆளுநர் நேற்று என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ வந்து சிந்துவெளி நாகரிகமே வந்து ஒரு திராவிட நாகரிகம் தான் அப்படின்னு சொல்லி ஜான் மார்சல் சொல்றாரு. அவருடைய நூற்றாண்டு இது பண்ணிட்டு இருக்கிறோம். நேற்று ஆளுநர் RN ரவி அவர்கள் சொல்லும் போது என்ன சொல்றாரு, சிந்துவெளி நாகரிகம் சொல்லக்கூடாது, சிந்து சரஸ்வதி நாகரிகம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரஸ்வதி நாகரிகம் அப்படின்னு சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மகாபாரதம் வரலாற்று சொல்லுங்க. மகாபாரதம் வரலாற்று சொல்லுங்க. இல்ல, அது செவி வழி வந்த இது அப்படின்னு புராண கதை தான் இது. அதுக்கு இன்னும் பெரிய வரலாறு மாதிரி பேசுறீங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கு சரஸ்வதினா, ஒரு புராணத்துல ஒரு கதை சொல்லப்பட்டு வேதத்துல சரஸ்வதி இருக்குன்னா ஆயிடுமா? இப்ப சரஸ்வதி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பத்தி சில பேர் இருக்குங்கிறாங்க, சில பேர் வறண்டு போச்சுங்கிறாங்க, சில பேர் வந்து ஒரு பெரிய நதி இல்லை, ஒரு சின்ன ஒரு கால்வாய், இதை வந்து கங்கை யமுனை சேர்ற இடத்துல சின்ன ஒரு கால்வாயா இருந்தது. வேதத்திலேயே ஒரு வேதம் வந்து சரஸ்வதியை பெரிய ஆறுங்குது, இன்னொரு வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா ஒரு சின்ன கால்வாய், இது ரெண்டு நீர்நிலைகள் சேர்க்கின்ற இடத்துல ஓடின ஒரு சின்ன ஓடை. அவர் என்ன சொல்றாருன்னா, சட்லஜ் நதிக்கு யமுனை நதிக்கு இடையில ஓடுனது 2500 வருஷத்துக்கு முன்னாடி வற்றிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அது வத்தி வச்சு சொல்றீங்க நீங்க. அப்ப வத்திருச்சுன்னு சொன்னீங்க நீங்க. இப்ப நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு நாசாவில இருந்து வந்து கண்டுபிடிச்சாங்க அது இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு புருடா விட்டீங்க. நாசாவே வந்து சொல்லிச்சு அப்படி நாங்க எந்த ஆய்வும் செய்யல, அப்படிலாம் கண்டுபிடிக்கவில்லைன்னு சொல்லி நாசாவே வந்து ஏற்கனவே மறுத்துருச்சு. சரி, அது பக்கம் இருக்கட்டும். இப்போ 2000 கோடி ரூபாய் வந்து 6-7 வருஷத்துக்கு முன்னாடி சரஸ்வதி பற்றி 6000க்கு நீங்கள் போட்டிங்கள ப்ராஜெக்ட், அது ஏன் நீங்கள் கண்டுபிடிச்சி சரஸ்வதி அதை இருந்து கேட்கறதுக்கு ஆதாரங்களை ஏன் மக்கள்கிட்ட சொல்லலை? நீங்கள் வந்து 2000-3000 கோடி ரூபாய்க்கு அதுக்கு நிதி ஒதுக்கி செஞ்சுருக்கீங்க. நிதி ஒதுக்கி செஞ்சு சரஸ்வதி நதி ஓடுனுச்சுன்னு சொல்லி நீங்கள் நிரூபிச்சு காட்டுங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. இல்லை, இவர் சிந்து சரஸ்வதி நாகரிகம் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றது, சிந்துவெளி நாகரிகமே திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் வந்து ஜான் மார்சலுக்கு வந்து சிலை வைக்கப்படும் சொல்லி ஒரு பெரிய ஒரு விழா எடுத்தாப்புல. இப்ப அதனால வந்து சிந்து சரஸ்வதி நாகரிகம் சொல்லணும் அப்படின்னு ஆளுநர் வந்து சொல்றாரு. முதலமைச்சர் அப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லல. நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்ட்ல சொன்னதுதான். இது பார்ப்பனர்கள் வந்து வேதத்துல வந்து சிந்து நதியை பத்தி சொல்லப்படுதுங்கிறதுனால வேத வாழ்க்கை தான் இங்க இருந்துச்சு இந்த நாட்டு மக்கள்ல. அதனால இது வந்து சிந்துவெளி நாகரிகம் சொல்ல, சிந்துவெளிங்கிறத விட்டான், சிந்து சரஸ்வதி நாகரிகம் ஆகிட்டான். இது வந்து சரஸ்வதி நாகரிகம் வந்து உண்மையிலேயே வாழ்ந்தது வந்து ஒரு ஆரிய நாகரிகம் தான் இருந்தது, பண்பாட்டு நாகரிகம் தான் இருந்தது. சரிதான், நீங்க ஆரியர்களே ஒன்றும் இல்லைன்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் சிந்து சமஸ்கிருத நாகரிகம் வந்து ஆரிய நாகரிகம் ஏன் சொல்ல வர? நீ தான் ஆரியர் இல்லை, அதே மித்துன்ட்ட. இது வந்து பெரியார் வந்து திணிச்சேன்னு சொல்லிட்ட. அப்புறம் எங்களுக்கு சரஸ்வதி நாகரிகம் எதுல சொல்லுவாரு? சிந்து ஆரியர் நாகரிகம் சொல்லுவாங்க. சரஸ்வதி யாரோட நாகரிகம் சொல்ல வரீங்க நீங்க? அது யாரோட நாகரிகம் சொல்ல வராது அவரு? இல்ல, நீங்க இவ்வளவு ஆய்வு பூர்வமா சொல்லும் போது ஆய்வுகள் எடுத்து சொல்றீங்க. ஆனா உங்க ஆளுநர் என்ன சொல்றாருன்னா, ஆரியர்களை பற்றி இவர்களை பற்றி எதுவுமே முழுசா தெரிஞ்சுக்காம உங்களை போன்றவர்களும் நச்சு கருத்துக்களை பரப்புறாங்க, எழுதுறாங்க. இல்ல, அவர் முழுசா தெரிஞ்சுட்டு என்ன கருத்து சொல்றாரு? நாங்க சொல்றது நச்சு கருத்து. சரி, நீ சொல்லுகிற அந்த தேன் வடிகிற கருத்து என்ன கருத்து? உங்க எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு என்ன விஷயம் இருக்கு? ஆரியர்கள் அப்படிங்கிறதே பொய், மித்து அப்படின்னு நீ சொல்றீல்ல. மித்துங்கிறதுக்கு என்ன ஆதாரத்தை நீ சொல்ற? நீ சொல்லு.
யாரோ எழுதி கொடுத்தது வந்து மனப்பாடம் பண்ணி பேசிட்டு போறதுலாம் இங்க நடக்காது. தமிழ்நாட்டுல கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லி ஆகும். என்ன என்ன அது ஏன் இல்ல ஆரியங்கிறது மித்து அப்படிங்கிறதுக்கு என்ன மித்து அப்படிங்கிறதுக்கான காரணத்தை சொல்லி பேசு. நீ சும்மா அடிச்சு விட்டு போயிட்டு இருக்காரு. அவர் ஆதாரம் இல்லாம அவர் சொல்லுவார். அப்போ ஆதாரத்தை சொல்லுங்க. ஆதாரம் இல்லாம தான் பேசும் ஆளுநரு. நீ ஆதாரம் இல்லாம நீ வாய்க்கு வந்து பேசிட்டு போவியா, அடிச்சு விடுவியா நீ? இல்ல, ஒரு ஆளுநரா இருந்தவர் இந்த நிகழ்ச்சியில பேசும்போது ஈவே ராமசாமி சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆளுநர் வந்து ஒரு அரசியல்வாதி மாதிரி பேசுற இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப கேவலம். தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகள் எல்லாமே சொல்றாங்க, ஒரு ஆளுநர் வந்து தன்னுடைய ஆளுநருக்கு உண்டான வேலையை செய்யாம ஒரு அரசியல்வாதி மாதிரி கருத்துக்களை பேசுவாரு. அடுத்து வந்து பேசுவாரு, சீமான் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பாரு. அடுத்தது வந்து எடப்பாடி பழனிசாமி எங்க அணியில சேர போறாரு அப்படின்னு அடுத்து அவர் பேசுவாரு. இப்ப விஜய் வந்து அதிமுகவுக்கும் விஜய் கூட்டணிக்கும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்து பேசுவாரு. இப்படிதான் அடுத்து அடுத்து அவருடைய பேச்சு இருக்க போகுது. நீங்க சொல்றது நீங்க சொல்றதை பார்த்தா அதிமுக விஜய் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆளுநர் மாளிகையில் நடந்தது. அப்படி நடக்க வாய்ப்பு இருக்குல்ல? வாய்ப்பு இருக்கு, அதான் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் எத்தனை சீட்டுங்கிறது கூட ஆளுநர் மாளிகை தான் முடிவாக போகுது. ஏன்னா இந்த நாட்டுல வந்து இந்த மோடி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் கவர்னருக்குங்கிற மரியாதை போயிடுச்சு. எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள மரியாதை இன்னைக்கு வந்து மதவாத இதாக மாறி போச்சு. எலெக்ஷன் கமிஷன் போயிடுச்சு. அடுத்தது வந்து இப்போ தொகுதி வரையறை சீரமைப்புக்கும் வந்து தமிழ்நாட்டை காலி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அடுத்து வந்து இந்தி திணிப்பை வந்து மும்மொழி கொள்கை நீங்கள் திணிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. எல்லா விஷயத்திலையுமே வந்து ஒரு ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்ட அரசியலுடைய நாகரிகம், கட்டமைப்புகள், மரபுகள் அத்தனையும் ஒன்று தெரிஞ்சு ஒரு கேவலமான ஒரு மதவெறி தன்மையும் வந்துச்சு. அப்ப அதுக்கு உதாரணம் ஆளுநர் ஒருத்தர் இப்படி தமிழ்நாட்டில் பேசிட்டு இருக்காருங்கிறத விட ஒரு உதாரணம் தேவையே இல்லை. அவ்வளோ ஒரு கீழ்த்தரமான பேச்சை அவர் பேசிட்டு இருக்கிறார். இல்லை, மும்மொழி இதை வந்து மும்மொழி திட்டத்தை வந்து திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. தமிழ்நாடு வந்து இருமொழி கொள்கையை தான் ஏற்றுக்கொண்டது. ஆமா, நேற்றுக்கு ஆளுநர் அதையும் சொல்லியிருக்கிறாரு. இருமொழி கொள்கையினால தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கல, அதனால தேசிய கல்விக் கொள்கையை வந்து அமல்படுத்துவதற்கு உண்டான ஏற்றுக்கொள்ள உண்டான ஒரு காலம் நெருங்கிருச்சு அப்படின்னு சொல்றாரு. இருமொழி கொள்கையினால தான் தமிழ்நாட்டு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லைன்றார். இருமொழி கொள்கையினால தமிழ்நாட்டுக்கு வேலை வாய்ப்புகள் போயிடுச்சு அப்படிங்கிறத புள்ளி வரத்தோட அவர் நல்லா நாட்டணும். இருமொழி கொள்கை வந்ததுக்கு அப்புறம் ஏன் வந்து ஒரு மொழி படித்த இந்திக்காரெல்லாம் ஏன் தமிழ்நாட்டு இருமொழி கொள்கை நோக்கி வரான்? ஏன் இங்கே வேலை தேடிட்டு வரான்? இங்கே யாராவது சேர்ந்துட்டு உத்தரப்பிரதேசம் பீகாருக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறானா? இப்போ இந்தியாவில் வந்து வேலையில்லா திண்டாட்டம் வந்து ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள் அதிகமாக இருக்கா, இல்லது இருமொழி கொள்கை இருக்கிற தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கா? இதுக்கு ஏதாவது டேட்டாஸ் இருக்கா? இதுக்கு இதை நிரூபிக்கிறதுக்கு மட்டும் விவரங்கள் எதுவும் இருக்கா? ஒண்ணுமே இல்லாம நீங்க மீட்டிங்ல போய் அடிச்சு விட்டு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆளுநர் பொறுப்புல ஒரு கான்ஸ்டியூஷன் ஹெட்டா இருக்கிற ஆளு பேசுற பேர் அதுதான் கேட்கணும். இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து இருமொழி கொள்கை தேவையில்லை, மும்மொழி கொள்கை வேணும் அப்படின்னு அண்ணாமலை சொன்னா, இல்லது வேற யாராவது சொன்னா நம்ம வந்து ஒரு அரசியல் ஏற்றுக்கொள்ள பண்ணலாம். ஆனால் ஆளுநராக இருக்கிறவர் வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய இதுல வந்து ஒரு அரசியல்வாதி மாதிரி கருத்துக்களை தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கு. அரசியல்வாதி மாதிரி இல்ல, அரசியல்வாதி தான். அடுத்து நீங்க வந்து திமுக கூட்டணியே வந்து நீங்க தோக்கடிக்கணும், அடுத்து வந்து பிஜேபி கூட்டணிக்கு ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்து பிரச்சாரத்தை கிளம்பி போறாங்க. நீ பாருங்க. நிறைவா ஒரு கேள்வி. ஆளுநர் நேற்று பேசும்போது உச்சபட்சமா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்திய விடுதலைக்காக வந்து எல்லாரும் ஒரு அணியில் ஒற்றுமையா வந்து போராடிக்கிட்டு இருக்கும் போது காரல் மார்க்ஸ் வந்து 20 கட்டுக்கதைகளை கட்டுரையா எழுதி வெளியிட்டாரு அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. காரல் மார்க்ஸ் என்ன கட்டுக்கதை எழுதினாரு? என்ன கட்டுக்கதை எழுதினாரு? இங்க பாம்பை கும்பிட்டு இருக்கிறான், முட்டாள்தனம் இங்க நாட்டில் இருக்கு, குரங்க வந்து இங்க சாமியா கும்பிட்டு இருக்கிறான், இதெல்லாம் கட்டுக்கதையா? அவர் வந்து உலகம் முழுதும் வந்து இருக்கிற பொருள் உற்பத்தி முறையை வந்து மார்க்ஸ் வந்து ஆய்வு செய்கிறார். ஆசியாவுக்கு மட்டும் மற்ற நாடுகளை போல இருக்கின்ற பொருள் உற்பத்தி முறை இங்கே இல்லை. இங்கே ஆசியாவுக்கு வந்து வேறு ஒரு பொருள் உற்பத்தி முறை இருந்துச்சு. உலகத்தில் ஏற்பட்ட சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் வந்து இங்கே மட்டும் இந்தியாவில் நிகழாமல் போயிடுச்சு. உலகத்தில் வந்து முதல்ல ஆதி பொது உடைமை சமூகம் வந்துச்சு, அப்புறம் நிலப்பிரபுத்துவ சமூகம் வந்துச்சு, அப்புறம் அதுலேருந்து முதலாளித்துவம் வந்துச்சு. ஆனால் இந்த மாற்றங்கள் எதுவுமே இங்கே நடக்காமல் தேங்கி போன ஒரு சமூகமாக இந்திய சமூகம் இருந்து போச்சு. அந்த தேங்கி போன சமூகத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த சமூக மாற்றத்திற்கான மற்ற நாடுகளில் ஏற்பட்ட சமூகத்தினுடைய அந்த சமூக போக்குகளில் வந்து எந்த சலனம் இல்லாமல் இது தேங்கி போன ஒரு சமூகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனார். நாங்கள் என்ன காரணம் சொல்கிறோம்னா, இது ஏன் தேங்கி போன சமூகமாக இருக்குன்னு சொன்னால், இங்கே ஒரு பார்ப்பனிய பொருள் உற்பத்தி முறை இருந்துச்சு. இந்த நாட்டில் இருக்கின்ற உபரி உற்பத்தி வந்து சமூகத்துக்கு பயன்படாமல் அதை கோயிலுக்கு கொண்டு கோயிலாக கட்டு, அது கும்பாபிஷேகம் பண்ணு, நீ யாகம் நடத்து அப்படின்னு சொல்லி இந்த பணத்தை மன்னனுக்கு போய் நீ படை நடத்து என்று சொல்லி இந்த நாட்டில் மக்களுக்கு போய் செய்ய வேண்டிய உபரி உற்பத்திகள் எல்லாம் இங்கே இருக்கிற பாப்பான்லாம் உட்காந்துக்கிட்டு மக்களுடைய சமூக மாற்றத்துக்கு அந்த உபரி உற்பத்தி பயன்படாமல் தடை விதித்து முடக்கி போட்ட காரணத்தினால தான் இது ஒரு தேக்கமுள்ள சமுதாயமாக மாறி போச்சு. பிறகு பிரிட்டிஷ்காரன் வரான், பிரிட்டிஷ்காரன் தன்னுடைய நலனுக்காக ரயிலை விடுறான், போஸ்ட் ஆஃபீஸை விடுறான்,
தொழிற்சாலையை கொண்டு வரான். இந்த கொண்டு வர மாற்றங்களுக்கு அப்புறம் தான், அறிவியல் மாற்றத்துக்கு அப்புறம் தான் இங்க இந்த தேக்கமுள்ள சமுதாயங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் உடைய ஆரம்பிச்சு ஒரு மாற்றத்தை நோக்கி போகுது. வெள்ளைக்காரன் அந்த மாற்றத்துக்காக செஞ்சு வர்றதில்லை, சுயநலத்துக்காக தான் கொண்டு வந்தான். ஆனா தெரிந்தோ தெரியாமலோ அவன் செய்த மாற்றங்கள் இந்த சமூக தேக்கத்தை உடைச்சது அப்படின்னு கார்ல் மார்க்ஸ் சொன்னார். சரியா அந்த சமூகத்தை பார்த்து சொல்லியிருக்கிறார். இதை போய் நீ கட்டுக்கதைன்னு சொல்றிய, என்ன கட்டுக்கதை? உனக்கு வரலாறு பற்றி தெரியுமா? வரலாற்று அறிவியல் தெரியுமா? சமூகம் தெரியுமா? சமூக அறிவியல் தெரியுமா? நாகாலாந்து அடிச்சு விரட்டப்பட்ட ஒரு மனுஷன் வந்து உட்காந்துக்கிட்டு எங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. விரட்டி அடிக்கப்படுவானே தமிழ்நாட்டிலிருந்து. பல்வேறு அறிஞர்களுடைய ஆய்வுகளை எடுத்து விரிவாக கருத்துக்களை பதிவு செய்றீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்து பதிவுக்கும் நன்றி. நன்றி.